அம்மாவும் வந்து என் கூடவே இருக்கிறதுனால இந்த தப்பு நடக்காது சொல்லிட்டு அம்மாவையும் சேர்த்து ஆட்டையை போட்ட டைரக்டர்லாம் இருக்கிறாங்க சொல்லவா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மகளுடைய கையை வந்து இப்படி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காலை வச்சு என்ன சார் கேட்டினா வந்து அம்மாவை இது பண்ணார். அது மாதிரி சொன்ன பேட்டியை பார்த்து பல அம்மாக்கள் சிரிச்சிருப்பாங்க, நடிகைகள் அம்மாக்கள் சிரிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நானும் தான் உழைச்சி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நக்மான் சொன்ன உடனே சரத்குமார் தான் ஞாபகம். ஆனால் இப்போ இதை சொல்கிறது மூலமாக கங்குலி என்ன சொல்ல வராரு? கங்குலியோட வாழ்க்கை வரலாறு படமாக்குறதுக்கான வேலைகள். அப்போ நக்மாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்போ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் சரத்குமார் மட்டும் விட்டுறாதீங்க. அது நீங்கள் கோலிவுட்டுக்கு செய்கிற துரோகம் சார். விஜய்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் எஸ்எஸ்சி செதுக்கணும் தானே சார். ஆன் ஸ்க்ரீனில் இதை சொல்ல தேவையில்ல சார். இதெல்லாம் வீட்டில் உட்காந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் சார். சரக்கு அடிச்சுட்டு வருவேன், எங்கள் அப்பா கதவு திறப்பா அப்படிலாம் பேசினால்தான் இந்த விஜய் சேதுபதி. யாரோ ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாகோ, வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலம், நல்ல மாதிரி ஆவல். நானும் நலமாக இருக்கேன் சார். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் தான் நல்ல சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது கேட்குறவங்களை பொறுத்து. அது நல்லதாக கேட்டால் நல்லது. ஓகே, அவங்க வேறு மாதிரியான பார்வையில் பார்த்தாங்கன்னா வேறு மாதிரி. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்து கிளம்புங்க. ரைட்டு, ஓகே. இவ்வளோ நம்ம டீப்பாலாம் போகிறது இல்லை. சரி, ஓகே. இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். சரி, ஓகே. என்னன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் நைட் ஸ்டேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிற நடிகைகள் இருக்காங்க. ஒரு நாள் நைட் பார்ட்டிக்கு மட்டுமே பல லட்சங்கள் வந்து கொட்டி கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிற நடிகைலாம் ரெடியாக இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, இவானான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, அதாவது லவ் டுடே படத்தில் பண்ணாங்க. ஆமாம். அவங்க இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான எந்த ஒரு அப்ரோச்சும் வந்தது இல்லையா. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, கூடவே அவங்க அம்மா இருப்பாங்களாம். இல்லை அப்படின்னா அவங்களோட உறவினர் பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் வந்து உறவினர் ஒருத்தர் கூடவே இருப்பாராம். ஸோ இதனால அந்த மாதிரியான அப்ரோச்லாம் அவங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். ஏன்னா அம்மாவும் மகளும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ண கதெல்லாம் இருக்குது சார். சொன்னாதான் இதுதான் சிக்கலாகுது. அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா, இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு செய்கிறதா சார். இதெல்லாம் முதல்ல ஏதாவது ஒரு அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் வந்து சார். தமிழ் சினிமாவில் நெற்றிக்கண்ணு ஒரு படம். அதில் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் உமனேஸ்வராக நடிப்பார். அதுதான் இருக்கிறது நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். எடுத்தது பாலச்சந்தர்கிட்ட போய் சண்டை போடுறாரு யார், ரஜினி. என்னன்னு கேட்டால் அவனுக்கு மட்டும் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ப்ளே பாய் ரோலாக கொடுக்குறீங்க. யார், மன்மதலீலைன்னு ஒரு படம். அதில் வந்து பார்த்தா நிறைய பெண்களோட வந்து இவர் நடிப்பார். யார், கமல் இருப்பார் ஜோடி போடுற மாதிரி. அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ளே பாய் படமாக கொடுங்க, எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமியார் மாதிரி, இது தாடி வளர்த்துக்கிற மாதிரி, இது தப்பு தாளங்கள், இந்த மாதிரி படங்களாக கொடுக்குறீங்க அப்படின்போது, சரி என்னடா உனக்கு வந்து ஒரு படம் தர சொல்லி நெற்றிக்கண்ணு ஒரு படம் கூட. அதில் ஃபுல்லாக உமனேஸ்வரன் நடிப்பார். உங்களுக்கு தெரியும், அப்பா உமனேஸ்வரன் இருப்பார், பையன் நல்லவராக இருப்பார். அதுதான் அந்த ஒரு பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அம்மாவையும் மகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மகளுடைய கையை வந்து இப்படி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் காலை வச்சு என்ன சார் கேட்டினா வந்து அம்மாவை இது பண்ணார். அது மாதிரி தமிழ் சினிமாவில் பல அம்மாங்களும் சேர்ந்து கைமாவான கதெல்லாம் இருக்குது. வேணாம், தமிழ் சினிமான்னு சொல்ல, அது மற்ற சினிமாங்களும் இருக்கலாம். அதனால் அம்மா இதெல்லாம் வந்து அபத்தமானது. என்னன்னா அம்மாவும் வந்து என் கூடவே இருக்கிறதுனால இந்த தப்பு நடக்காது சொல்லிட்டு அம்மாவையும் சேர்த்து ஆட்டையை போட்ட டைரக்டர்லாம் இருக்கிறாங்க சொல்லவா நான். அதனால் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து நான் வேணா இப்படி சொல்லுங்கள். என்னென்னு கேட்டால் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், எந்த சூழ்நிலையும் பண்ண. அம்மா இருந்தாலும் அம்மா இல்லைன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். கேட்குறது அம்மா இருந்தாலும் அம்மாக்கிட்டேயே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க சார். இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அம்மாக்கிட்டேயே கேட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து என்னை கேட்டால் இப்போ நீங்கள் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன், வருத்தப்பட்டே கூட நான் சொல்கிறேன். இந்த வனிதா இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி வந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க தனியாக தான் இன்றைக்கும் அவங்க போராடுறாங்க. அவங்களுடைய மகளை கூட ஒரு நடிகையாக வைக்கிறதுக்காக சில முயற்சிகள் பண்ணுறாங்கல்ல. அவங்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, வீடு விஷயம் வரும்போது விஜயகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு அதான் வந்து அப்பா மகளுக்கும் ஒரு சண்டை ஓடிட்டுருக்கு இல்லையா. அப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க சொல்லுவாங்க, யார், இந்தம்மா வனிதா, நானும் தான் வந்து அந்த வீடு வாங்கும்போது நானும் தான் உழைச்சி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சினிமாவில் வந்து அவங்க வந்து எல்லாமே வெளிப்படையாக பேசக்கூடிய பெண் அவங்க. சரிங்களா? அவங்க சினிமாவில் வந்து நடித்ததெல்லாம் நிறைய படங்கள்லாம் நடிக்கலை, அவங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து அதுதான் ஒரு படம் தான். ஒரு படம் தான்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து நானும் உழைச்சி தான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு உரிமைக்காக ரொம்ப பரிதாபமான ஒரு பேட்டி அது. நான் பிக் பார்க்கும்போது பாஸ் கூட போயிட்டு வந்தாங்களா சார்? அதுலயும் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அதுதான் இல்லை சார், அதெல்லாம் வேறு சார். நான் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது எல்லாருக்கும் தெரியும் சார். ஸோ அவங்க சொல்லட்டும் இல்லை சொல்லாமல் போட்டோம். அவங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசமான வாழ்க்கை வாழலை, ஆனால் இப்படியான லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா? இதுக்கு காரணம் என்ன கேட்டால், இப்போ மற்ற 2 பெண்களை காட்டிலும் வந்து விஜயகுமாருக்கு வந்து 3 பெண்கள் இல்லையா? அதில் 2 பெண்களை காட்டிலும் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் தந்தையருடைய தவறான வழிநடத்தல் தான். இன்றைக்கி வந்து வனிதாவே நோக்கி நம்ம ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சு நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் இல்லையா? சில கேள்விகள் வைக்கிறோம் இல்லையா? அந்த கேள்விகள்லாம் யாரை நோக்கி வைக்கணும்னு சொன்னால், விஜயகுமாரையும் மஞ்சுளாவை நோக்கி வைக்க வேண்டிய கேள்வி தான் நம்ம இந்த பொண்ணை கேட்டுட்ருக்குறோம். சரியா? அதனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு இன்றைக்கி வந்து இப்படி ஆனதுக்கு காரணமே வந்து அது வந்து பெற்றோர்கள் தான். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தைலாம் வந்து கேட்டால், அம்மா இருக்கிறாங்க அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. அம்மாவையும் சேர்த்து ஆட்டையை போட்டவங்களாம் இருக்கிறானுங்க இங்கே தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவிலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து அபத்தமான ஒரு பேச்சு. அவங்க ஒன்றும் நீங்கள் சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 படத்தில் நடித்தவங்க ஒன்றும் கிடையாது, ஒரு 50 படத்தில் நடித்தவங்க கிடையாது, 5 படத்தில் கூட நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் அவங்களுக்கு வந்து கடந்து போகக்கூடிய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து அனுபவங்கள் ஏற்படலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்னும் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு 200 படத்தை நடிச்சிருக்கிறாங்க, இல்லை ஒரு 50 படத்தை நடிச்சிருக்கிறாங்கன்னா சொன்னால் பரவாயில்ல. அவங்க நடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து என்னை வந்து அம்மா கூட இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்கன்னா அப்பாவிதனமாக இருக்குது. ஒரு படம் கிடையாது தமிழ் சினிமாவில். பல அம்மாக்கள் இவங்க சொன்ன பேட்டியை பார்த்து பல அம்மாக்கள் சிரிச்சிருப்பாங்க, நடிகைகள் அம்மாக்கள் சிரிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. அப்புறம் 90ஸ்ல கிரிக்கெட்டில் சூப்பர் ஸ்டாராக ஒரு இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்தவர் கங்குலி. அதே மாதிரி அந்த 90s காலகட்டத்தில் இங்கே ஒரு கனவு கன்னியாக மிகப்பெரிய நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை நக்மா. அந்த காலகட்டத்தில் 2 பேரும் நடிகை நக்மா. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கும் அதாவது கங்குலி அவர்களுக்கும் நக்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 50 வயதை கடந்து திருமணமாகாத நடிகைகள் லிஸ்ட்டில் அவங்களும் வந்தாங்க. அதை கூட நம்ம கூட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காரு கங்குலி அவர்கள்னா, அவங்க கூட உறவில் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லி. இப்போ இதனால் என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுது, விலைவாசி ஏதாவது குறைஞ்சிட போதா அதை சொல்லியிருக்காரு. இல்லை, இதனால் தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது இந்தியன் சினிமாவுக்கு ஏதாவது வந்து பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியாக இது ஒன்றும் இல்லையே. முதல்ல இவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சீனியர்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? சரத்குமாருக்கு இந்த மேட்டர் தெரியுமா? சரத்குமார் வீடெல்லாம் வாங்கி கொடுத்தாராமே, அந்த வீட்டை கூட திருப்பி கேட்டாராமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்ககிட்ட சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் சரத்குமார் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு காலகட்டத்தில் சரத்குமாரோட இணைச்சு தான் பேசினாங்க இல்லையா? இதன் மூலமா வீடு வாங்கி கொடுத்த கதையும் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். வீடு வாங்கி கொடுத்தாரு, திருப்பி கேட்டாருன்னா இப்படி இதனால கேட்டால் இந்த கங்குலியோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக நமக்கு நினைவுக்கு வருவது வந்து சரத்குமார் தான். ஆனால் சரத்குமார் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அது வந்து அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்ம விமர்சனம் பண்ணலாம் கூட. நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு வந்து ஆடியன்ஸுக்கு வியூவர்ஸுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டீங்கன்னா, நக்மான்னு சொன்ன உடனே சரத்குமார் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து கேட்டால் வந்து சரத்குமார் வந்து இவர் சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது சினிமாவில். ஸோ அதனால் 50 வயதை கடக்கட்டும் இல்லை 60 வயதை கடக்கட்டும் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட முறையில். ஆனால் இப்போ இதை சொல்கிறது மூலமாக கங்குலி என்ன சொல்ல வராரு? இல்லை, ஏதோ ஒரு அது வந்து ஒரு டாபிக் பேசியிருக்காங்க, உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பில் இல்லை, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள் வந்து எதுக்காக வெளியிடணுன்றது தான் கேள்வி. இவங்களுக்கெல்லாம் வந்து கங்குலிக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அவங்க டைம் பாஸ் ஆகலை, இப்படி ஒரு கதையை எடுத்து விட்டு இது ஒரு வந்து பாலிவுட்லேயும் கோலிவுட்லேயும் ட்ரோல் ஆகும். ஏன்னா அங்கே 2 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் தெலுங்குல ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மற்ற மொழிகள்லையும். பட் கோலிவுட்லேயும் பாலிவுட்டில் மட்டும்தான் அவங்களுடைய இது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக அவங்க வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா கங்குலியோட வாழ்க்கை வரலாறு படமாக்குறதுக்கான வேலைகள் அப்போ நக்மாவுக்கு ஒரு ரோல் இருக்கு, அப்போ போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக சில விஷயங்கள் கேள்விகள் கேட்கும்போது இது உண்மையானு கேட்கும்போது உண்மையானு சொல்லியிருக்காரு. இருக்கட்டும். ஆனால் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்குலி மட்டும்தானா லிஸ்ட்டில், இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் நக்மா கிட்ட தானே கேட்கணும்.
எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க லீவிங் டு ரிலேஷன்ஷிப்லன்றது இந்த நக்மா தான் விளையாட்டு சொல்லணும். நீங்கள் வேணா கேட்டு நம்ம சேனல் மூலமாக கிளாரிட்டி கொடுங்க. இந்த விளையாட்டு ஆனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் சரத்குமார் மட்டும் விட்டுறாதீங்க. அது நீங்கள் கோலிவுட்டுக்கு செய்கிற துரோகம். அப்படி ஒரு வேளை விட்டுட்டீங்கன்னா நக்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுதும்போது கேட்டால் வந்து முன்னாள் சமத்துவ கட்சி தலைவர், சமத்துவ கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி சொல்லுங்க, முன்னாள் சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவருக்கு அந்த பயோகிராபிகளை ஒரு இடம் கொடுங்க, நக்மாவோட பயோகிராபிகளை ஒரு இடம் கொடுங்கன்னு தான். அது வந்து மக்களுடைய கோலிவுட்டில் இருக்கிறவுடைய வந்து கட்டினா வந்து ரசிகர்களுடைய ஒரு ஆசையாக கூட இருக்கும். இந்த நடிகையெல்லாம் விட்டுறலாம் சார், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போது என்ன சொல்கிறது, வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நிறையா போயிட்டுருக்கு. தன்னோட என்ன சொல்கிறது 120 கிலோ வெயிட்டில் இருந்த ஒரு பையன் உடம்பை வருத்தி கிட்டத்தட்ட ஒரு 68 கிலோ வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு உடம்பை குறைச்சி சினிமாவில் அறிமுகமாகி ஒரு படத்தில் என்ன சொல்கிற ஒரு புதுமுகமாக தெரியாமல் நல்லாவே படம் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்குது. அந்த பையனோட அந்த எப்படி சொல்ற அந்த மேனரிசம் இதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களோட பையன் சூர்யா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, படம் வந்து நடிக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெயிட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை சார். முதல்ல சொல்லிடுறேன், அந்த வெயிட்டை குறைச்சாரு, ஸ்லிம் ஆனார், 6 பேக் வச்சாரு, அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை அதை கூட விட்டுருங்க சார். ஆனால் முதல் படம் மாதிரி தெரியலைங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் படத்தை நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு படம் நல்லா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு நல்லா இல்லாமல் போகலாம், ஒருத்தர் ரசிக்கலாம், ஒருத்தர் வந்து ரசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா திட்டலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் கேலி கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து செய்யக்கூடாது. படம் பாருங்கள், படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனையோ விஜய் சேதுபதி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம், அந்த படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆகும், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு ட்ரோல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கேலி கிண்டல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்குன்னு மெனக்கட்டு உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து அந்த பையனோட முகத்தை கொண்டு வந்து வடிவேல் முகத்தில் வச்சு இப்படி வந்து அந்த மேனரிசத்தை வந்து ஆட்டிடியூடை வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுறது, சித்தரிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அது வந்து போட்டு மென்னிட்டு இருந்த ஒரு விஷயம். அது இருக்கட்டும் சார், அவன் சார் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறான் சார். அதுதான் சார், நான் வந்து அந்த இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. அது வந்து அவங்க அப்பங்கிட்ட இருக்கிற கோளாறு, யார்கிட்ட, விஜய் சேதுபதி கிட்ட கோளாறு. இதெல்லாம் வந்து ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் பொது மேடையில் எப்படி நடந்துக்கணும் சார். விஜய்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் எஸ்எஸ்சி செதுக்கணும் தானே சார், கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படி இப்போ வந்து சிம்புக்கு வந்து ஏன் வந்து பெரிய ஒரு பிரேக் விழுந்தது, சிம்புவோட ஆரம்ப காலம் வந்து இப்படி தான் இருந்தது, இந்த சொடக்கு போடுறது இப்படி இந்த இதெல்லாம் பண்ணதுடைய விலை தான் சிம்புக்கு பிரேக் ஆனது. அதுக்கு தான் காரணம். அதுக்கப்புறம் அவர் செகண்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு தத்துவார்த்தவாதியாக இருக்கிறதெல்லாம் வேறு. இதெல்லாம் வந்து இந்த ஒரு பொது இடத்துல கேமரா முன்னாடி எப்படி நடந்துக்கணுன்றது கேட்டால் விஜய் சேதுபதி இப்படி இல்லாமல் பண்ணிட்டான் வந்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி கிட்டே இருக்கிற சிக்கல். இது பிள்ளைக்கு வந்து உட்காந்து ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி ட்ரோலை வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியும். இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நக்கலாக நடந்துக்கிறான், ரொம்ப திமிராக நடந்துக்கிறான், ரொம்ப வந்து கித்தாப்பாக நடந்துக்கிறான், தெனாவட்டாக நடந்துக்கிறான், இப்படியான பேர் வந்து எடுக்கும்போது இதை மெனக்கட்டு உட்காந்து மிமிக்ரி, அதாவது சாரி இதை வந்து என்ன சொன்ன மீம்ஸை க்ரியேட் பண்ணுறானுங்க பாருங்கள், அதை தான் ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் ஒருத்தர் அழிக்கக்கூடாது சார், யாரையுமே நான் சொல்கிறேன். நானும் சொல்கிறேன், இப்போ நான் வந்து கடந்த காலத்தில் நானும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அந்த பையன் பேசக்கூடிய விஷயத்தை வச்சு 500 ரூபா விஷயத்தை பேசினா இல்லையா, 500 ரூபா தான் எங்கள் அப்பா கொடுப்பாரு சொல்ல, அப்போ நானும் கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் மெனக்கட்டு உட்காந்துட்டு ஒரு படம் வந்துருக்கு, அதை ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசின மேடையில் நடந்துக்கிற விஷயத்தை வச்சு அதை வந்து மீம்ஸாக க்ரியேட் பண்ண நிறைய வந்துடுச்சு மீம்ஸ், நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. விஜய் சேதுபதி பார்த்தீங்களா? என்னமா விஜய் சேதுபதி ஒரு மன்னிப்பு கேட்டார் அந்த படத்தோட மேடையில். மன்னிப்பு எது கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டால் 500 ரூபா விஷயத்தில் நான் பேசுவேன். நான் சொன்னேன் தருதலை மாதிரி வந்து பேசுது. 500 ரூபான்றது எவ்வளோ பெரிய பணம் தெரியுமா, அது உழைக்கிறது எவ்வளோ, அந்த 500 ரூபா சம்பாதித்து அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, தருதலை மாதிரி பேசுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை ஒரு சேனலில் பேசியிருக்கும்போது கேட்டால் அந்த சேனலுக்கு ஃபோனை போட்டு மிரட்டினாங்க. அதுதான் சொல்கிறேன், எனக்கு வந்து வரல. அப்போ நான் இன்னொரு சேனலில் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தேன்னு கேட்டால், சேனலை போட்டு ஃபோன் போட்டு மிரட்டாதீங்க, என் நம்பர் கொடுக்குறேன், என் நம்பரை வந்து நீங்கள் வந்து பேசுங்க, மிரட்டுங்க தாராளமாக. ஆனால் வந்து ஒரு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை டெலிட் பண்ணு அதுன்னு சொல்லி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனலில் பேசியிருந்தேன், ரீசெண்டாக ஒரு சேனலில் பேசியிருந்தேன். அது வந்து ஒரு கேள்வியாக போட்டாங்க, நீங்கள் சேனல்லாம் ஃபோன் போட்டு மிரட்டுறீங்கன்னு சொல்லி வருதுன்னு கேட்டால், அப்படி யாராவது என்னை சார்ந்தவங்க யாராவது மிரட்டிருந்தாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். அது உண்மையும் கூட. மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பையனை பார்த்து திரும்பி
ரொம்ப எதுவும் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லை வார்த்தை அது வந்து சொன்னதாகவும் ஆன் சொன்னாங்க. ஸ்க்ரீனில் இதை சொல்ல தேவையில்ல சார். இதெல்லாம் வீட்டில் உட்காந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் சார். நீங்கள் மேடையிலேயே கொண்டு வந்து எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். நீங்கள் ஒரு டைமில் மேடையில் நின்று நான் சரக்கு அடிச்சிட்டு வருவேன், எங்கள் அப்பா கதவு திறப்பான் அப்படிலாம் பேசினால்தான் இந்த விஜய் சேதுபதி. உங்ககிட்ட இருந்து தானே வரும். பின்ன சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அப்பனை மாதிரி புள்ள. நீங்கள் வேறு ஸ்டைலில் இருந்தீங்க, அவன் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேடைக்கு வரணும். இங்கே சினிமாவில் வந்து நீங்கள்லாம் ஒரு பெரிய ஜாம்பவன்லாம் கிடையாது. பெரிய பெரிய தாத்தாலாம் தண்ணி குடிச்சுன்னுக்கிறான், இப்போ வந்து கவுந்தடிச்சு படுத்துனுக்கிறான் வீட்டில். புரியுதுங்களா? நிறைய பேரை சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து தன்னடக்கம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு. அதுக்கு காரணம் தன்னடக்கம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆனால் பொது இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ண இதெல்லாம். ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மெனக்கெட்டு உட்காந்து மீம்ஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுன்றது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய வளர்ச்சியை பெரிய அளவு பாதிக்கும். உண்மையிலே பல நடிகர்கள் காணாமல் போயிருக்காங்க சார். வேணா சார் சின்ன இருக்குது சுண்டக்காய் லெவலில் கூட சொல்ல முடியாது சார். சுண்டக்காயில் இருக்கிற விதம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஒப்பிட முடியாது. அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க சினிமாவில் இருக்கட்டும். விஜய் சேதுபதியே இன்னொரு 4 படம் போனால் அப்புறம் தேடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போவே 4 படத்துக்கு ஒரு படம் தான் ஓடிட்டுருக்கு. நிச்சயமாக. அதனால் இதெல்லாம் சினிமா நிறைய பேரை கடந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து முதல் தன்னடக்கம் வேணும். அது வீட்டில் உட்காந்து அட்வைஸ் பண்ணணும். அது பண்ணலைன்னா இப்போ ட்ரோல் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தீனி மாதிரி போடுறீங்க. அவ்வளோதான். ட்ரோல் பண்ணுறவங்களும் அதிகமாக பண்ணக்கூடாது, இவங்களும் அதுதான், தன்னோட அதுதான், நடந்துக்கணும். அதுதான். அவ்வளோதான். அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ கொடுத்த அந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி சார்.